ஹாய் ஆர்மிஸ், இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியாக பாருங்கடா. இதில் கண்டிப்பாக 18+ வரும். ஸோ ஹெட்செட் மஸ்ட். தென் இதை உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் பாருங்கள். பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, வாங்கடா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி நேம் ஹார்ட் ரைடர். இது வந்து ஒரு 2 ஷார்ட்ரா. ஹீரோ நம்ம ஜிகே தான். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சொல்லு ஜேகே, என்னடி சொல்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? இப்போது உனக்கு நான் முக்கியமா இல்லை அந்த பைக் முக்கியமா? இதில் என்னடி டவுட்டு? எனக்கு பைக் தான் முக்கியம். அப்போ நான் இல்லைல்ல? ஆமாம், இல்லை. இப்போ அதுக்கு என்னன்ற? ஓகே ஓகே அப்போ போய் அந்த பைக்கையே மேரேஜ் பண்ணிக்கோ, அது கூடயே குடும்பம் நடத்து. என்னை விட்டுரு. ஏ பேபி, மேரேஜ் ஓகேடி, பட் அது கூட எப்படிடி குடும்பம் நடத்த முடியும்? பேபி கூட வராதேடி. ஜேகே, காமெடி பண்ணாத ஜேகே, பி சீரியஸ். லைஃப் மேட்ரு பற்றி பேசிகிட்டு இருக்கேன். மேட்ரா? அம்மோ, நல்லாயிருக்கும், நீ செம்மையாக இருக்கும். வா பேசலாம். பட் பேசுகிறத விட ஃபிசிக்கலாக ட்ரை பண்ணா இன்னும் செம்மையாக இருக்கும்டி. பண்ணலாமா? ஜேகே, எனக்கு கோவப்படுத்தாத ஜேகே. ஏன் இப்படி பண்ணுற? இன்னும் எதுவுமே பண்ணலையடி பேபி. ஜேகே, நான் கடுப்பாகிடுவேன். இல்லை அம்மோ, நீ இந்த டைமில் மூடு தானே ஆகணும். ஏன் கடுப்பாகிற? உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஜேகே. ஓகே, ஃபைனலாக கேட்குறேன், கேளு சொல்லும். என்ன வேணும்? பைக் வேண்டாம். அம்மோ, ஏன்டி இப்போ பைக்குன்னு அதிலே வந்து நிற்கிற? பைக்னால இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? பயமாக இருக்குது ஜேகே. உனக்கு என்னடி பயம் அதில்? ஜேகே, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நீ நார்மலாக பைக் ஓட்டினா ஓகே, பட் நீ அதில் ரைடு போகிறடா. நீ ஒரு ரைடராக இருக்க. நீ ஒவ்வொரு டைமும் பைக் ரைட் போயிட்டு வரேன்னு சொல்லும் போதெல்லாம் உசுரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். என்னை கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்குது ஜேகே. ஆனால் என்னடி ஆனால்? சரி, ஓகே கோவப்படாத. ஓகே ஜேகே, ஃபைனலாக பைக் வேண்டாம் ஜேகேம்மா. என்னை சும்மா வெறுப்பேத்தாதடி. பைக் வேணாம். எனக்கு பைக் தாண்டி ஃபஸ்ட்டு. நீ போகிறதா தான் கிளம்பி போயிட்டே இரு. யாரும் உன்னை இங்கே கெஞ்சலை. என்னை விட அப்போ உனக்கு அந்த பைக் தான் பெருசாக இருக்குல்ல. என்ன போக சொல்கிற அந்த பைக்காக? ஆமாம், உன்னை தான் போக சொன்னேன். என்ன ஜேகே போக சொல்கிற? போனா போகவா? நீ இன்னும் கிளம்பலையா? உங்கள் அப்பா என் வீட்டில் தேட போகிறான், போடி. ஓகே ஜேகே, நான் கிளம்புறேன். பட் ஜேகே, நீ இதுக்காக கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவேன் ஜேகே. சரி, நான் அப்புறமா அங்கே பக்கத்தில் உட்காந்து பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு. நீ கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவடா. குட் பை. அந்த இளவு மயிரெலாம் நான் பார்த்துக்கிறேன். கிளம்புடி. ஐயோ, என்ன சொன்னோன்னே போயிட்டா. திரும்பி வரமாட்டாளோ? வருவா. வேற எங்கே போக போகிறா? அந்த மூஞ்ச என்ன விட்டா வேற எவன் பார்க்க போகிறேன். ஆனாலும் கொஞ்சம் ரத்தம் பேசிட்டோம். பார்ப்போம், அப்புறமா போய் கெஞ்சுவோம். இப்போயே போனோம்னா திமிரு பிடிச்ச வேணுமோ அவள் தான் பெரிய உலகளகி மாதிரி ஆடுவா. அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவர் கிளம்பிட்டார். நீங்களும் ரொம்ப கோவமாக உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. போய் அப்படியே உங்கள் பெட்டில் படுத்து செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் ஜேகே உங்களோட கால் மெசேஜ் ஏதாவது வருமானு எதிர்பார்த்துட்டே இருக்கார். பட் நீங்கள் எதுவுமே பண்ணல. என்ன இவ வீட்டுக்கு போயிட்டாலா போகலையா? எந்த மெசேஜையும் காணோம். திமிரு பிடிச்சவ. ஆமாம், மேடம் வேறு கோவமாக இருக்காங்களோ? ஓகே, நம்மளே சமாதானம் பண்ணுவோம். மெசேஜ் பண்ணி பார்ப்போம். ஹே பேபி, வீட்டுக்கு போயிட்டியாடி? என்ன பண்ணிகிட்ருக்க? நீங்கள் மெசேஜை பார்க்குறீங்க, பட் ரிப்ளைவே பண்ண. ஜேகே அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 10 மெசேஜ் பண்ணுறாரு. பட் நீங்கள் எதுக்குமே ரிப்ளை பண்ணல. பார்த்துட்டு சீனில் விட்டுறீங்க. திமிரு பிடிச்சவ. ஒரு மெசேஜுக்காவது ரிப்ளை பண்ணுறாளா பாரு. பார்த்துட்டு அப்படியே போகிறா. ரிப்ளை பண்ண என்ன வலிக்குது அவளுக்கு? சரி, ஓகே, காலாவது பண்ணி பார்ப்போம். ஜேகேவும் ஒரு 5 கால்ஸ் கிட்ட பண்ணுறாரு. பட் நீங்கள் எந்த காலையுமே அட்டன் பண்ணல. அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க.
ஜேகேவும் விடுற மாதிரி இல்லை, கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே ச்சே அதான் பைக் தான் வேணும், நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டான்ல, இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஹலோ ஒத்தா, என் கால் மெசேஜ் அவாய்ட் பண்ணுற அளவுக்கு உனக்கு அவ்வளோ திமிராடி. அதான் போகணும் சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு எனக்கு ரிட்டன் கால் பண்ணிகிட்ருக்க ஜேகே? ஓ அப்படிங்களா மேடம்? ஆமாம் அப்படி தான், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. ஏய் இருடே, கட் பண்ணாதான் பண்ணிட்டாடா மயிறு. இருட்டி வர அவ்வளோ திமிரா அவனுக்கு, வந்து அவன் திமிர அடக்கிறேன். நீங்களும் காலை கட் பண்ணிவிட்டு ஐயோ கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ, போவோம் என்ன பண்ணிட்டு போகிறான், அவனை விட நான் கம்மியாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே போய் பாத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத் பண்ண போயிட்டீங்க. இந்த சைட் பார்த்தா ஜேகே ஒரு 15 மினிட்ஸில் அவங்க வீடு வந்து ரீச் ஆகிட்டாரு. வந்ததுமே அவங்க ரூம் விண்டோ சைடு வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு உங்கள் ரூம் விண்டோ வழியாக அவங்க ரூம்குள்ளே வந்துட்டார். உங்கள் ரூம்குள்ளே வந்துட்டு சுற்றி பார்க்குறாரு, பட் நீங்கள் எங்கேயுமே இல்லை. சரி ஓகே போய் பெட்டில் உட்காருவோம் அப்படின்னு கரெக்டாக உட்கார போகும்போது டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. நிமிர்ந்து பார்க்குறாரு, அங்கே நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஜேகே அப்படியே 1 செகண்ட் ஸ்டன் ஆகி உட்கார போகிற அந்த பொசிஷன்லேயே அப்படியே நின்றுட்டார். பிகாஸ் நீங்கள் அப்போ தான் குளிச்சுட்டு டவலோடு வந்து நிற்கிறீங்க. உங்களை அந்த போஸில் பார்த்துட்டு ஜேகே அப்படியே 1 செகண்ட் ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. ப்ளஸ் அதை தாண்டி அந்த டவலில் உங்களோட பாடி ஷேப் ஜேகேவோட ஹார்மோன்ஸை செம்மையாக டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்கள் ஜேகேன்னு ஷாக் ஆகி அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. ஜேகே நீ என்ன பண்ணுறீங்க? பேபி கேர்ள், என்னடா இவன் இவ்வளோ குஷியாகிறான்னு டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. நீங்கள் டவலோடு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகுது. டக்குன்னு திரும்பி பாத்ரூம்குள்ளே ஓட ட்ரை பண்ணுறீங்க. ஜேகே வேகமாக வந்து உங்களோட டவலை பிடிச்சிட்டாரு. நீங்கள் அவர் கையை எடுத்து விட ட்ரை பண்ணுறீங்க, பட் ஜேகே வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ உங்களால் எடுத்து விடவே முடியல. நகராதடி, அப்புறம் டவலை ஊந்துடும் சொல்லிட்டேன். ஜேகே என் டவலை விட்டு ஜேகே, நான் ஆல்ரெடி உன் மேலே செம்ம கோவமாக இருக்கேன். அப்படி அடியம்மோ, ஐயோ சும்மாவே ஒரு மார்க்கமாக இருப்பான், இதில் என்னை வேற இப்படி பார்த்துட்டானே. ஐயோ கடவுளே ப்ளீஸ் இவன்ட்டு என்னை காப்பாற்றுங்க. என்னடி மானங்கிட்ட மைண்ட் வாய்ஸ் எனக்கு வரைக்கும் கேட்குதுடி கிறுக்கி. இன்றைக்கி உன்னை என்கிட்டேருந்து காப்பாற்றா எந்த கடவுளும் வரப்போகிறதில்ல செல்லம். ஐயோ என்னை விடு ஜேகே ப்ளீஸ். இப்போ நீ விடலை நான் கத்திருவேன், பார்த்துக்கோ. கத்திடி செல்லம், கத்து பார்த்துக்கலாம். என்னை விடுடா, நீ விட்டா நான் ஏன் கத்த போகிறேன்? நான் கத்துன்னு தானே சொன்னேன். தென் அதை தாண்டி விடுறதுக்கு தானடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஐயோ ஆரம்பிச்சிட்டான். ஒரு ரைட் போகலாமா? ரைடா? நான்லாம் ஒரு ரைடுக்கும் இல்லை. ஃபஸ்ட்டு நீ போகிறதுக்கே நான் திட்டிகிட்ருக்கேன், இதில் என்ன வேறு கூப்பிட்டுட்ருக்கேன்? ஐயோ என் மக்க பொண்டாட்டி, பைக் ரைட் கிடையாதுடி. அப்புறம் நடிக்காதடி. உங்ககிட்ட நான் என்ன ரைட் கேட்பேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. ஓ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா மாமா சொல்லித்தரேன். அப்படியே ஃபிசிக்கலாக சொல்லி தந்துட்டேன், எப்படி ரைட் போகிறதுன்னு கற்றுத்தரேன் உனக்கு, ஓகேவா? நீ ஒன்றும் கற்றுத்தர வேணாம், என்னை விடு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட பார்க்குறீங்க. ஜேகே நீ சொன்னாலாம் வேலைக்கே ஆக மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு வேமா அவங்கள பிடிச்சி இழுக்கிறாரு. அவர் இழுத்த ஃபோர்ஸில் நீங்கள் வேமா போய் ஜேகேவோட செஸ்ட்லேயே ஹிட் ஆகிட்டீங்க. அப்படியே அவங்க 2 பேரோட ஐயும் காண்டாக்ட் ஆகுது. ஐ டு ஐ பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் கன்னத்தில் டச் பண்ணுறாரு. நீங்கள் விடுடா என்ன நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டர்ன் பண்ணுறீங்க. ஜேகே இவங்களை ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே லிஃப்ட் பண்ணி அவர் மேலே உட்கார வச்சுருக்காரு. நீங்கள் ஜேகேவோட ஹிப்பை சுற்றி ஹோல்ட் பண்ண மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்படியே ஜேகே இவங்களை பேக் சைடாக ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூசுது. தென் அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பெட்டில் த்ரோ பண்ணி உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. உங்களோட டவலை லைட்டாக ரிமூவ் பண்ணி அப்படியே தூக்கி ஃப்ளோரில் போடுறாரு. தென் அவரோட ட்ரெஸ்ஸஸையுமே 1 by 1 ரிமூவ் பண்ணுறாரு. தென் இப்போ போத் ஆர் நேக்ட்.
2 பேருமே ஃபுல் லவ் அண்ட் லஸ்ட்டோட கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட செஸ்ட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. ஜேகே ரைடை ஸ்டார்ட் பண்ணலாமாடியமோ? நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு வேணான்னு சொன்னால் விடவா போகிற? பண்ணு. அண்ட் நீங்கள் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வெளுத்து டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. என்னடி என்ன ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணிட்ட? டே யார் ஸ்டார்ட் பண்ணா என்னடா, மூடிட்டு பாடான்னு சொல்லிட்டு வேமா ஜேகேவை இழுத்து கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேவும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே லைட்டாக இன்சர்ட் பண்ணுறாரு. இன்சர்ட் பண்ணி த்ரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. மெதுவாக தான் பண்ணிகிட்ருக்காரு. பட் போக போக அப்படியே அவரே மீறி ஃபாஸ்ட்டாக த்ரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தென் ரொம்ப ஹார்ஷாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ஜேகேன்னு செம்மையாக மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே உங்கள் 2 பேரோட மோன் சவுண்டு தான். அப்படியே ஃபர்ஸ்ட் ரவுண்டை ஃபினிஷ் பண்ணுறாரு ஜேகே. ஃபினிஷ் பண்ணிட்டு ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை மூடி செம்மையாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ஹெவியாக. அதை தாண்டி நீங்கள் ரொம்ப டயர்டாக வேறு இருக்கீங்க. என்னடி அம்மு இதுக்கே இவ்வளோ டயர்டாயிட்ட? டே ஈவில் பண்ணி பயலே, இப்படியாடா பண்ணுவ? ஸ்லோவாக பண்ண மாட்டியா? எருமை மாடு, என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையாடா? இல்லடி அம்மு, பாவமாக தான் இருந்துச்சு. பட் மாமா கொஞ்சம் மூடாயிட்டனா, ஸோ அதாண்டி பேபி கண்ட்ரோல் பண்ண முடியல மாமாவால். போடா பண்ணி பாயல, ரொம்ப டயர்டாக இருக்கு. அப்படியா பேபி? சரி ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா? பாரு உன்னை கொன்றுவேன். ஆல்ரெடி நீ பண்ண வேலைக்கு நாளைக்கு மார்னிங் நான் எந்திருப்பேனான்னு கூட எனக்கு தெரியலை. ஒழுங்கு மரியாதையாக படுத்துரு சொல்லிட்டேன், அவ்வளோதான். சரி பொண்டாட்டி, எனக்கும் உன்னை பார்த்தா பாவமாக தாண்டி இருக்கு செல்லம். இருக்கும் உனக்கு. சரி வா மாமா ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணி தூங்கிட்டீங்க. ஓகே பை பை கைஸ், நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு பார்க்கலாம். தென் யாரும் ரிப்போர்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ்.